இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ரோமர் 11:36 Today's Bible verse. For of him and through him and to him are all things, to whom be glory forever. Amen. Romans chapter 11 verse 36. காட்டுப்பாதையில் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். அடர்ந்த மரங்கள் பசுமையாக காட்சியளித்தன. அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. திறந்த வெளியில் ஒரு பெரிய கர்வாலி மரம் நின்றது. அது வளைந்து நெளிந்து நின்ற தோற்றம் அவருக்கு சற்று அருவருப்பாய் இருந்தது. இந்த இடத்தையே இந்த மரம் கெடுத்து கொண்டிருக்கிறது. நான் மாத்திரம் இந்த காட்டிற்கு சொந்தக்காரனாக இருந்தால் இந்த மரத்தை வெட்டி போட்டு விடுவேன் என்று சொல்லிக் கொண்டார். பிறகு தொடர்ந்து காட்டுப்பாதையில் நடந்து சென்றார். மலை மேல் ஏறினார். மலை சிகரத்தில் இருந்து அந்த காட்டை ஒரு முறை பார்த்தார். ஆஹா, என்ன அழகு என்று வர்ணித்தார். திறந்த வெளியில் இருந்த அந்த கர்வாலி மரம் அந்த இடத்திற்கே ஒரு தனி அழகை கொடுத்தது. ஒரு பகுதியை மாத்திரம் நான் பார்த்தபோது எப்படி தவறாக தீர்மானம் செய்துவிட்டேன். முழு காட்சியையும் பார்க்கும் போதுதான் அந்த மரத்தின் அழகு தெரிகிறது என்று சொல்லிக் கொண்டார். பல சமயங்களில் நாமும் இப்படித்தான் செயல்படுகிறோம். ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சி இவ்வாறு நடக்காமல் வேறு விதத்தில் நடந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணுகிறோம். வாழ்க்கையின் முழுமையையும் எடுத்துக்கொண்டால் அந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிற முக்கியத்துவம் நமக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவருடைய ஞானமும் அறிவும் மிக மிக ஆழமானது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து தேவனே நம்மை வழி நடத்துகிறார் என்று மற்றவர்களுக்கும் சொல்லும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக மாறுகிறார். அது மட்டுமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் மனித ஆத்துமாவின் தேவையையும் ஆசையையும் பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ளன. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.